ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் ஆமாம் இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ பறிச்சிருக்கோம் நம்ம வீட்டு யூஸுக்காக. பாருங்கள், நல்ல ஒரு 1/4 கிலோ வருமா, எச்சாவே வருமா? 1/4 கிலோ. இவங்க யார்? இவங்க வந்து என்னோட சிஸ்டர். அவங்க இந்த சிஸ்டரை பெற்ற டஸ்டர். அவங்க வந்து எங்கள் சித்தி பாதாணி காய் கொட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு. இங்கே காணும், இப்போ தான் எடுக்கிறாங்க. கொண்டாடி பருப்பு எடுத்துறேன். அங்கே வர பருப்பு எடுத்தாங்க. தட்டுங்க தட்டுங்க டமால் டுமில்னு. இதெல்லாம் நாங்கள் சின்ன இதில் இப்போ சின்ன பசங்க. ஆமாம், 90s கிட்ஸோட மெமரிஸ் இதெல்லாம். ஆமாம், நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம் உடச்சி உடச்சி. நீ 2K கிட்ஸ், நாங்கள் 90s கிட்ஸ். இதெல்லாம் அப்பப்போ உடச்சி உடச்சி சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இதுதான் அந்த பாதாம் பருப்பா இல்லை இது பாதணிக்காய்ன்னு சொல்கிறாங்க? ரெண்டு ஒன்று தான், என்னன்னு தெரில. ஆனால் அது வேறமாக இருக்குது. கமெண்டில் பண்ணுங்க இது என்ன பருப்பு. அப்படியே அழுகாது. அதை எடுடி. நல்லா முழுசாக வந்திருக்கு, முழுசாக வந்திருக்கு. இதுல இருந்து பருப்பு எடுத்ததுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்க தெரியும். இங்கே பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி காய் தான். இந்த மாதிரி காயிலிருந்து இது தட்டி இந்த மாதிரி பருப்பு எடுத்துருக்குறோம். ஆமாம் ஆமாங்க, நல்லாயிருக்கும். வாயில் ஓடுங்க பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த நல்லதும் கூட வேஞ்சித்தி மரம் சுற்றி இதான் பாதாணிக்காய் மரத்து கீழே உட்காந்து மரத்துக்கு அடியிலே உட்காந்துட்டு அதோட அதை ஒரு ஜாலியாக கீழே போட்டுட்டாங்க. அது என்ன போல ஜாலியாக அப்படியே பேசிட்டு இந்த இவங்க ஒன்று திங்கிறாங்க, போட்டாங்க வாயில். இன்னொன்று எடுக்கிறாங்க பாருங்கள். சித்தி வந்து கொட்டி கொட்டி கொடுப்பாங்களாம்மா. நாங்கள் ஆளுக்கு நீங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேருக்கு வந்து சாப்பிட்டுருக்குறோம். தேங்க்யூ. நம்ம மூட்டுக்கிட்டு இருக்கிறதே ஈஸியாக வருது. ஹஸ்பண்ட் என்ன சொல் ஊத்து வருது, தெரியுதுங்களா? நீட்டாக இருக்குது கிணறு. அதுவும் இல்லாமல் எந்த அழுக்கு இதெல்லாம் க்ளீனாக இருக்குது. வாட்டர் சுத்தமான தண்ணி, நல்லா இருக்குது. டம்ளர் இருக்குல்ல, இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஒரு ஆளுக்கு கணக்கு இருங்க தேடிக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். தோட்டத்தில் எல்லோரும் வந்தோடனே சரி பசிக்குது, ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம். அதுக்காக இன்றைக்கி அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சிக்கன் கிரேவி, அப்புறம் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னு தோணுச்சுன்னா செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாங்க, எல்லாம் ஒருத்தர் ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாம் என் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க, நான் தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த வெங்காயமும் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஓ, பாருங்கள். அடுத்து அடுப்பு தேவையான எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு பூசி இருக்கீங்க? கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பூசி இருக்குது. அடுப்புக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பண்ணிட்டுருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறான்னு உங்களுக்கு வீடியோ வரும், பாருங்கள். அங்கே தீப்டி கொடுத்துருது. இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் விழாவுக்கு தான் வரும். என்னென்ன சமையல் சிக்கன் சொல்கிறோம், என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ வரும், பாருங்கள். ஓ, என்ன இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டே இருக்கிறது வெங்காயத்தை? சின்ன சின்ன வெங்காயமாக இருக்குது, அதிக வேண்டாமா? எவ்வளோ நேரம்? சீக்கிரங்க, உங்களுக்காக வெயிட்டிங்க சமையலுக்காக. ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு தான் குழம்பு வைக்கணும், முடிச்சுட்டு தான் கிரேவி வைக்கணும். ம். எல்லாத்துக்கும் ஊஸ் போட எனக்கு கிடைக்காது, ஆனால் இங்கே இருக்குது. ஆமாங்க ஆமாங்க, இங்கே பாருங்கள். பழம் கூட நாட்டுப்பழம் அவ்வளோ ப்ரெஷருக்கு, சுகருக்கு, இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் உதவிப்படும். இந்த மரங்கிற வந்து எங்காச்சும் ஒரு தடவை தான் காட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து இருக்குது. இது வந்து நல்லது, இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணப்படும். ஓகே.
இது கிடைக்காது. ஆனால் விவசாய காய் தான் கிடைக்கும், நாட்டு காய் கிடைக்காது. நாட்டு காய் இப்படித்தான் இருக்கும், உள்ளே வந்து சிவப்பாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்படித்தான் பண்ணுவாங்க. நான் சக்கரை வாங்குறேன்னு அவங்க அது கம்முனு ஈ போயிருப்போது வாயில. கொஞ்சோண்டு சக்கரை, 5 ரூபாய்க்கு சக்கரை, 2 ரூபாய்க்கு தூள். நான் அப்படித்தான் சொன்னேன். 5 ரூபாய்க்கு சக்கரை என் புருஷன் தருவார். என்னப்பா 5 ரூபாய்க்கு சக்கரை என் புருஷன் தருவாரா? உங்களுக்கு கேள்வி என்ன காய்ங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சமையலுக்கு வந்து எலுமிச்சம்பழம் கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம போய் தோட்டத்தில் போய் எலுமிச்சம்பழம் பொறிச்சிட்டு வரலாம். அதுக்காக வந்திருக்கேன். காட்டுற பாருங்க எலுமிச்சை மரம். முள் வேறு குத்துது, பெரிய பெரிய முள்ளாக இருக்குது உள்ள. அலங்காப்பில் பொறிக்கணும். குத்திடுச்சு, முள் குத்திடுச்சு. மேலே ஒன்று இருக்குது. இருக்கிறதெல்லாம் பொறிச்சிட்டு வர சொன்னாங்க. இருக்கிறது இங்கே வந்து நிறைய இருக்குது. அது முள் தான் டேமேஜ் குத்து. ஃபுல்லாக மல்லிகை தோட்டம் தான். ஃபுல்லாக இது எல்லாமே மல்லிப்பூ தெரியுங்களா? அது செடி தான் எல்லாமே. தோட்டம் மல்லிப்பூச்சி தோட்டம் தான் இது எல்லாமே. பாருங்கள், எல்லாம் பொறிச்சாச்சு அங்கே வரைக்கும். இங்கே பாருங்கள், குட்டி அருவி எப்படி இருக்குது. என்னங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, பூம்பாம்பட்டி ஊர். இதெல்லாம் என்ன, இங்கே வாங்க பாருங்கள், சின்ன அருவி. இதில் குளிக்கலாம். எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? இல்லை தோட்டத்துக்கு பாயுது. எங்கள் ஊருக்கு வாங்க, பூம்பாம்பட்டி. ஓகேங்க, அப்படியே கால் நனைச்சிக்கிட்டு நல்லா இருக்குங்க. அருவியாட்ட, குட்டி அருவியாட்ட நல்லா இருக்குது. அருவி நல்லா இருக்குது. பாருங்க எப்படியா சூப்பராக இருக்குங்க கிளைமேட். ஏரியாவே நல்லா இருக்குங்களா? மலைக்கு பின்னாடி சன்ஸ்லைட்டு சூப்பராக இருக்கு. என்னது அது? அரிசி. சரி வாங்க, கொட்டு வா, சீக்கிரம் வா. அம்மா தான் போடணும். எடுக்கிறீங்களா? இந்தாங்கம்மா. தணல் மேலே கை, தணல் இன்னும் உள்ள தள்ளு தணலை. மேடம் ஜாலியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஊத்த ரசிச்சுட்டு இருக்கேன். ஊத்தா? நான் அதுக்கு முன்னாடி சின்ன அருவி பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கே? அங்கே முல்லா. இது எப்படி தண்ணி ஊறுது தெரியுமா? இது எடுத்து காலி பண்ணி வச்சிருந்தாங்க இதுவே. இப்போ அப்படியே தண்ணி நல்லா ஊறி மேலே வந்துருக்குது. இன்னும் வருமாமா. இந்த ஈரம் தெரியுதுல்ல, அது ஃபுல்லாகவே ஊறி வருமாமா. கரண்ட் பாஸ் ஆனால் ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகாது. ஆனால் இவங்க தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நாள் எடுக்கலைனாலும் ஊறி மேலே வந்துருந்தானே. ஆமாம், ஊர்னி. இதுதான் ஊர்னின்னா நிறைய பேர் சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. இது வந்து இயற்கையாகவே, போரெல்லாம் கிடையாது. இயற்கையாகவே நம்ம தண்ணி எடுக்க அந்த இடத்துல தண்ணி வந்து சுரந்து ஊறி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இது வற்றவே வத்தாது, என்றைக்குமே வத்தாத நதி.
தண்ணி நம்ம இப்போ எடுக்கிறோமா திரும்ப ஊறிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம் பாருங்க அங்கே பாருங்க. காமிச்சிட்டேங்க, வீடியோ காமிச்சிட்டேங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கழுவி ரெடியாக வச்சாச்சு. நம்ம சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி வந்து எல்லாம் சமையல் ரெடி பண்ணலாம். பெரிய வெங்காயமா போடு. பெரிய வெங்காயம் கருதும் போது இதாக எல்லாம் அந்த வெங்காயத்தையும் போட்டுரு. எல்லாத்தையும் போட்டுரு. வரமிளகாய் இதெல்லாம் கையில் போட்டு மெதுவா கட்டி காலை பின்னாடி முடிச்சு போட்டு பதங்கட்டுக்கு. ஓகே காற்றுக்கு பண்ணது அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அடுத்து டொமேட்டோ போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு வேணுங்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்ய போகிறோம். இங்கே வந்து அவ்வளோ எதுவுமே வச்சுருக்கல இவங்க, கொஞ்சம் தான் இருக்கிறதுல வச்சு ஒரு டேஸ்ட்டான எப்படியா செய்ய முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. கண்ட்ரி சிக்கனை போடுறோம். என்ன சிக்கன்? கண்ட்ரி சிக்கன். ஓகே ஓகே. இப்படி பார்த்துட்டு கையில் போட்டு நீ தள்ளி நின்று நல்லா வெந்துட்டுருக்குங்க. ஆனால் இந்த எலும்பெல்லாம் இருக்குல்ல, இந்த எலும்பு. ஆமாம், இந்த எலும்பெல்லாம் நல்லா வேகணும். இதெல்லாம் இது இந்த எலும்பு சொல்கிறேன். அளவு தெரியல எல்லாமே. மிளகாத்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா எனக்கு டெம்ட் ஆகுது, அதெல்லாம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, லவங்கம், உப்பு தண்ணி ஊற்றுனியா? வரமிளகா, கருவேப்பிலை. ஒவ்வொன்றும் நான் எடுத்துறேன். அப்போ உனக்கு செய்ய தெரியுமா தெரியாதா? நல்லா ஏதாவது சொல்லுவேன். ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்துச்சு. அப்பச்சி போய் வாங்கிட்டு வந்துச்சா? நானே வாங்கிட்டு வரேன், நீ வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே இருக்கு. மீனை வறுத்து கொடுத்தேன். நல்லா நீ செஞ்ச மட்டும் தான் எங்கள் அப்பச்சி கம்முன்னு இருக்குது. நான் இப்போ எதாவது இது என்னத்துக்கு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடக்கூடாதுன்னே வாங்கிட்டு வந்தேன் அப்படி நான் என்கிட்ட கேட்டார். என்ன ஃபர்ஸ்ட்ல எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருப்பான், இப்போ எங்கூட சண்டை போடுது. ஆனால் நான் இருக்கிறனால தான் எங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சாப்பாடு சிக்கன் கிரேவி. எல்லாரும் சாப்பிட கோந்து விட்டார்கள். ஜாலியாக. ஆமாம் ஆமாம். ஒரு சொந்தமுள்ள வாழ்க்கை. ஆமாம் அத்தை சொல்லுங்க, வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம், குடும்பத்தோட எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஆமாங்க ஆமாங்க. இங்கே இது திடீர்னு சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குது. இன்னைக்கு விறகடுப்பு சமையல். அரிசி தான் ரேஷன் அரிசி மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. நல்லா இருக்கு. கொஞ்சம் இலை கொஞ்சம் பெருசாக இருந்துருக்கலாம். ஆமாம், இன்னொரு அளவுக்கு வேணால் முட்டை கொடுத்து படி. சூப்பராக இருக்குது. அவளுக்கு அடியில் வச்சு விட்டுருங்க. அந்த பக்கம் தூக்கிக்க திவ்யா, கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கோ. பார்த்து அதுவும் கிழியுது. சாப்பாடு சூப்பரா இருக்கு. விறகடுப்புல வச்சது சூப்பரா இருக்குது. அதுவும் உப்பு காரம் இது எல்லாத்தையும் விட பாசம் அன்பு அதெல்லாம் நிறைய சேர்ந்து. ஆனா இங்க ஒரு ஆள் சாப்பிட்டுட்டே இருக்கானு பேசாம. ஆமா, எப்படி இருக்குன்னு சொல்லாம வாய்க்கு